ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லீசோயை காமிக்கிறாங்க. அவளை அவங்க அப்பா அவங்க மிஸ்ட்ரஸ் 2 பேருமே பிடிச்சி இழுத்துட்டு நான் சொல்கிற பர்சனை மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு என் பொண்ணை விடுங்க, அவள் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளை அப்படியே விட்டதில் கீழே போய் அங்கே விழுந்து தலையில் அடிப்பட்டு அவன் மயக்கமாயிடுறா. அவங்க அம்மா ஐயோ என் புள்ளன்னு சொல்லிட்டு பயந்து போய் அங்கே தூக்கிட்டு உனக்கு ஏதாச்சுமான்னு சொன்னதுவே நான் இன்னும் மெடிக்கல் அவார்டு வின் பண்ணலையா, மேல் மாடல்ஸ்லாம் எங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது அவங்க அம்மா என்னம்மாச்சி நீ யூனிவர்சிட்டிக்கே போக விடாமல் இந்த ஆள் தடுத்துட்டானே, இப்போ நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கம்மா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின். ஐயோ நான் என்ன வேறு இடத்துக்கு வந்துட்டேன்னா பாடிக்குள்ளே நான் உள்ளே வந்திருக்கேனா, இந்த இடத்துக்கு எதுக்காக கடவுளை என்ன போய் பான் பண்ணி அனுப்பி விட்ருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நான் 1918க்கு வந்திருக்கேன், இந்த பர்சன் ரொம்ப மோசமானவன், பொண்டாட்டி பிள்ளைய வில்லேஜ் சைடில் விட்டுட்டு இந்த மிஸ்ட்ரஸோட சேர்ந்து சுற்றிட்டு இருந்தான், இப்போ நல்ல மாதிரி இங்கே கல்யாணம் பண்ணி காசு வாங்கலான்னு பார்க்குறானாக்குன்னு சொன்னதும் அப்போ அவங்க அப்பா நீ இப்போ என்ன நினச்சிட்டு என்கிட்ட இப்படி ட்ராமா பண்ணி பேசிகிட்டு இருக்க, நீ மரியாதையோட நான் சொல்கிற பர்சனை மேரேஜ் பண்ணணும்னு சொன்னதும் அவ்வளோதான் அவள் டென்ஷனாகி போயிடுறா. என்னதான் மேரேஜ் பண்ணணுமா, மேரேஜ் பண்ணணும்னு உனக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா போய் நீ மேரேஜ் பண்ணு, என்ன எதுக்காக நீ சொல்லிட்டு இருக்க, மரியாதை விலைக்கு போயா அப்படின்ற சைட்டு அவங்க போனதுமே அவங்களுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னடா புதுசாக இந்த பொண்ணு இப்படிலாம் பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ பிறகு இங்கே நம்ம ஹீரோ யூச்சனை காமிக்கிறாங்க. அவன் கால் டிசேபிளான ஒரு பர்சனாக இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் இன்றைக்கி மட்டும் போய் பிளைண்ட் டேட்டுக்காக போகலன்னு வச்சுக்கோங்கமே, கண்டிப்பாக என்னை சும்மா மட்டும் விட மாட்டாங்க, நீ வாங்க என்னை பனிஷ் பண்ணுவாங்க பாஸ், ப்ளீஸ் நீங்கள் போங்கன்னு சொன்னதும் என்னால் நடக்கவே முடியாது, நான் ஒரு பொண்ணை போய் மேரேஜ் எப்படி பண்ண முடியும், என்னை பார்த்தாலே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, நான் கண்டிப்பாக போக முடியாதுன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ ஒரு நல்ல பர்சன், நீங்கள் கண்ட்ரிக்காக தான் உங்களோட கால்களை இழந்திருக்கீங்க, உங்களை மாதிரி ஒரு பையனை போய் எப்படி ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லுவா, கண்டிப்பாக வேணான்னு சொல்ல மாட்டா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மேரேஜுக்காக ஒத்துக்க சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு அவனுமே ஒத்துக்கிட்டதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு நைட்டு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் ஓடுறாரு. ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் எனக்கு எப்படி ஒரு நிலமை வந்திருக்கு பாரு, நான் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பெரிய ஆள், நான் ஒரு டாக்டர், பட் இங்கே எனக்கு ஒரு டிகிரி கூட கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு டிப்ளமோ கூட கிடையாது, நான் எப்படி இங்கே ஜாப்லாம் தேடுவேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சிக்கா. பார்த்தா இங்கே நம்ம ஹீரோட்ட அந்த ஒர்க்கர் உனக்கு என்ன காலெல்லாம் தானே ஒர்க் இல்லாமல் இருக்குது, என் கை நல்லா தானே இருக்குது, தண்ணி கூட ஊற்றி குடிக்க மாட்டியா, என்ன நினச்சிட்ருக்கா, உன் வீட்டு வேலைக்காரனா அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்கான். ஹீரோ முறைச்சதுவே என்ன முறைச்சிட்ருக்க, எந்திரிச்சு என்ன அடிச்சிருவியோ அப்படின்ற சீட்டுங்க பேசினதுமே அவ்வளோதான் ஹீரோயின் டென்ஷனாகி போயிட்டு இதெல்லாமே கேட்டுட்டு ஓங்கி ஏற்றிட்டு என்னடா நினச்சிட்ருக்க, ஒரு பேஷண்ட் எப்படியாடா பேசுவேன்னு சொன்னதும் அந்த பர்சன் பயந்து போயிட்டு ஐயோ சாரி நான் தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போனதுமே அப்போங்க நம்ம ஹீரோ நீ இப்படிலாம் போட்டு அவனை அடிச்சிருக்கக்கூடாது அப்படின்ற சொன்னதும் நீ எப்படிப்பட்ட மனுஷன், அவன் ஒரு ஃப்ராடு பையன், உன்னை எவ்வளோ தூரத்துக்கு இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கான், அவனை மாதிரி ஒரு பர்சனுக்காக நீ பரிதாபப்பட்டு பேசிகிட்டு இருக்கியா அப்படின்றத சொன்னதுமே இல்லை நான் உனக்காக தான் சொல்கிறேன், ஏன்னா உன் கையில் அடிபட்டுள்ள அதனால தான் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்பாங்க அவங்க அப்பாங்க வந்துடுறாரு. லீசோய் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு மாஸ்டர் யூச்சன் இதுதான் என்னோட பொண்ணு, உங்களோட பிளைண்ட் டேட் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. ரொம்பவே ஷாக்காகி போயிடுது 2 பேத்துக்குமே. ஒருத்தர் மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க. என் பொண்ணு கொஞ்சம் கூமுட்டை தான், உங்கள் கூட சேர்ந்து இருந்து அவள் சரியாயிருவா, நீங்கள் 2 பேர் பேசுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு நீ இப்போ ஒழுங்காக அவர்கிட்ட பேசி நடந்துக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோமே நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், அம்மா உனக்கு நல்லபடியாக வேணும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் மாட்டிட்டு போகிறான். அப்போங்க அசிஸ்டன்ட் அதெல்லாமே மறைஞ்சது கேட்கும்போது என்ன பார்த்துட்டு இருக்கா வா அப்படின்ற சைட்டங்க கூப்பிடும்போது அசிஸ்டன்ட் நான் வரமாட்டேன் போ அப்படின்ற சொல்கிறான். இப்போ ஹீரோ என் நிலமையை பார்த்தேல என்ன மாதிரி நிலமையில இருக்கேன்னு, நீ என் மேலே டைம் வேஸ்ட் பண்ணாதான் அதான் உனக்கு நல்லது அப்படின்றத அவன் சொல்கிறான். அசிஸ்டன்ட் வேகமாக ஓடி பாஸ் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பொண்ணு எப்படி நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம், அவங்க கண்டிப்பாக அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு மேடம் நீங்கள் அவரை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி நீடன் பண்ணிகிட்டு இருக்கான், நான் இப்படியே கூட இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே நீ முட்டாள் மாதிரி பேசாத எந்திரின்னு சொல்லிட்டு நீ ஸ்டாண்டப்பாகவே நில்லு, எந்த ரியாக்ஷன் பண்ணாதன்னு சொன்னதுமே ஐயோ மேடம் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்கமே என் ஜாப் போயிடும், நான் தெருவில் தான் போய் தூங்கணும் அப்படின்றத சொல்லிட்டுங்க பேசினதுமே நீங்கள் அப்படிலாம் எதுவும் நடக்க போகிறது கிடையாது, ஏன்னா உங்கள் பாஸை நான் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் நீங்கள் உண்மையாவா சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுகிட்டே ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்காரு. ஆமாம் நான் உண்மையாக தான் சொல்கிறேன்னு சொன்னதுமே அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கு. லீசோய் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் பாஸ் உங்களை நல்லா பார்த்துக்குவாருன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நீ என்ன பேசிகிட்ருக்க, நான் உனக்கு எந்த ஹாப்பியுமே கொடுக்க முடியாது, என் காலை பார்த்தையில் எப்படி இருக்கேன்னு
அப்படின்னு. நான் சாதாரண ஒரு ஆர்டினரி சோல்ஜர் தான் சொன்னதும், என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஆர்டினரி சோல்ஜர் கிடையாது, நீங்கள் உண்மையிலே வந்து திறமைசாலி, அதனால தான் உங்களுக்கு இப்படி அடிபட்டிருக்கு, நீங்கள் வந்து கண்ட்ரிக்காக சர்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்கிறா. பட் ஒரு கண்டிஷன் இருக்குது, நீங்கள் மேரேஜ் நான் வந்து பண்ணிக்கணும்னா 1000 யுவான் எனக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் நான் படிச்சிருக்கேன், வில்லேஜ் சைட்லேருந்து வந்தாலும் எனக்கு திறமை இருக்குது, ஸோ எனக்கு ஒரு ஜாப்மே தேடுறதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னு சொன்னதும் அங்கே அசிஸ்டன்ட் அதை கேட்டுகிட்டே ஹாப்பி ஆகிட்டு உடனே நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் மேடம் சொல்கிறாங்க. ஹீரோயின், நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிக்கோங்க, உங்களை நான் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குவேன், இதை கண்டிப்பாக க்யூர் பண்ணிடலான்னு சொன்னதும் இப்போ ஹீரோ சொல்கிறான், நீ நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு, ஏன்னா நீ வந்து ஒரு தடவை என்னை மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டேன்னா நீ அதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன்னு சொன்னதுமே அப்போ ஹீரோயின் யோசிச்சுட்டு, மேரேஜ் பண்ணுறது ஒன்றும் தப்பான ஐடியா இல்லையே, நல்லது தானேன்னு சொல்லிட்டு, இல்லை நான் உங்களை பண்ணிக்கிறேன், ரெண்டாவது எனக்கு ஒரு சின்ன மைனர் இன்ஜுரி இருக்குது, அதனால் நீங்கள் வந்து ஒருவேளை என்ன வேணான்னு விட்டீங்கனாலும் பரவாயில்ல அப்படின்றத சொன்னதும், நீ ஏன் என்னை வேணான்னு சொல்லும்போது நான் ஏன் உன்னை போய் வேணான்னு சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மேரேஜுக்காக 2 பேருமே ஹாப்பியாகிட்டு ஒத்துக்கிறாங்க. ஸோ அப்போ ஹீரோயின், என்னப்பா லேட் பண்ணிட்டு இருக்கா, வா நம்ம உடனே போய் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலான்னு அவள் கூப்பிடுறா. அதுக்கப்புறம் அங்கே நைட் அங்கே அசிஸ்டன்ட், சார் இது உங்களோட பேங்க் பாஸ்புக், உங்களோட மிலிட்ரி ஐடிங் கார்டு, இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இதில் 27,000 யுவான் இருக்குது, நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் ஒய்ஃப் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, உங்களை நல்லா கேர் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் அங்கே தலகாணி எல்லாமே கொண்டு வரா. சரி ஓகே, நான் இப்போ கிளம்புறேன், உங்கள் மேரேஜ் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரியாக்ஷன் பண்ணதும் ஹீரோ அவங்க பார்த்து முறைச்சிட்ருக்கான். அப்போ ஹீரோயின், சரி டைம் ஆகிட்டுருக்கு, நம்ம தூங்கலான்னு நினைக்கிறேன், உங்களை நான் வந்து பெட்டில் படுக்க வைக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணுறேன்னு சொன்னதும், இல்லை அதெல்லாம் வேணாம், என் நிலைமையை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஒருவேளை உனக்கு என் கூட சேர்ந்து இருக்க விருப்பலைன்னா நீ சொல்லு, நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், ரெண்டாவது நீ என் கூட இருக்க வரைக்கும் என்னோடய காசு எல்லாமே நீ யூஸ் பண்ணலாம், நீ என்னோட பொண்டாட்டியாச்சு அப்படின்றத சொன்னதுமே, அதெல்லாமே ஒன்றும் தேவை கிடையாது, நீங்கள் ஃபஸ்ட்டு எந்திரிச்சு வாங்க அப்படின்றத சொல்கிறா. இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது வேறு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவனை எந்திரிச்சு உட்கார வைக்க ஹெல்ப் பண்ணுறா. சரி வாங்க உங்களை படுக்க வைக்கலான்னு சொல்லிட்டு அங்கே படுக்க வச்சுட்டு பக்கத்தில் போய் உக்காந்துக்கிறா. அப்போங்க உங்கள் காலை கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் சரி பண்ணிடலான்னு சொன்னதுமே உண்மையாக சொல்கிற, நீ உண்மையிலே டாக்டருக்கு படிச்சிருக்கேன்னு சொன்னதும், ஆமாப்பா நான் படிச்சிருக்கேன், நான் பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அவன் கால் எல்லாமே பிடிச்சாங்க அமுக்கி விழுறா. அப்போ அங்கே இவளுக்கு டாக்டர் பொசிஷன் தான் வேணும்னு ஏன் ஆசைப்பட்றான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு, சரி ஓகே இப்போ நீ வந்துட்டு என் காலை நீ அமுக்க வேணாம் எனக்கு விடு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு என்னமோ பாடியில் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவன் சொல்லிட்டான், நீ காலை அமுக்க விட்டு எனக்கு ஒரு பிரோஜனம் இல்லை, என் காலில் எந்த பிரச்சனையுமே இல்லைப்பா, என் ஸ்பைனல் கார்டு வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அதனால தான் இப்படி நடக்க முடியாமல் போச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகிட்டு, ஐயோ கடவுளை என்ன நடந்துட்டுருக்கு, அதில் வந்து ஃப்ராக்சர் வந்தால் இவரால் எப்போயும் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பரிதாபப்படுறா. சரி ஓகே நீங்கள் படுத்து தூங்கணும்ல, டைம் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு ஷோட் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணுறேன், நீங்கள் பேசாமல் வந்துட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்றத சொன்னதும், இல்லை வேணான்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப வந்து வெயில் காலம், ரொம்ப சூடாக இருக்கும் உடம்பு, நீங்கள் ஷோட்லாம் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்னதும், இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும், என்ன பிடிவாதக்காரனாக இருக்கான், எதுவுமே தேவை கிடையாது நானே பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ஷோட் அப்படியே தூக்குனா. அங்கே பாடியை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இப்போ என்ன இவன் வந்து உடம்பு முடியாமல் போயிட்டான், பாடியெல்லாம் ரொம்ப அப்படியே எக்ஸசைஸ் பண்ணி இருக்காதுன்னு பார்த்தா பாடியை நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கானே, பரவாயில்ல அப்படின்றத சொல்லிட்டு, நீ வந்து வெக்கலாம் படாத, என்னை ஒரு டாக்டரை மட்டும் நினச்சிக்கோன்னு சொல்லிட்டு ஷோட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே எல்லாத்தையுமே வந்து தண்ணி வச்சு தொடச்சி விழா. நீ வந்து நான் சொல்கிறத மட்டும் கேட்டு நட, உன் காலை கூடி சீக்கிரம் சரி பண்ணி நான் நடக்க வைக்கிறேன்னா இல்லைன்னு பாருன்னு சொன்னதும், சும்மா என் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நர்ஸை போய் பார்த்து மீட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு லெட்டரை கொண்டு போய் கொடுக்குறா, சிபாரிசு லெட்ரு தான். அப்போ அங்கே அதை பார்த்துட்டு, நீ வந்து யூனிவர்சிட்டிக்கே போகலான்னு கேள்விப்பட்டனேன்னு சொன்னதும், ஆமாப்பா என்னோடய சீட்டை வந்து வேறு ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதனால தான் நான் சொல்கிறா. சரி ஓகே நீ லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டில் போய் வந்து ஒர்க் பண்ணுன்னு சொன்னதும் அவள் ஓகேன்னு சொல்லிட்டு போனதுமே உடனே யார்ட்டே கால் பண்ணிவிட்டு நான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிவிட்டேன்னு சொன்னதும், நீ இதே மாதிரி அவ்வளோ பண்ணிட்டே நான் உனக்கு வந்து நிறைய வந்து ப்ரொமோஷன் எல்லாமே கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கிறது வேறு யாரும் கிடையாது, அந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் தான். கூட உட்காந்துருக்கிறது பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பாவோட மிஸ்ட்ரஸ் தான். அந்த லேடி வந்து, என்னப்பா இந்த பொண்ணுக்கு வந்துட்டு யார் இங்கே சிபாரிசு பண்ணியிருப்பாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான்னு சொன்னதும், அவள் ஒரு கண்ட்ரி சைடு கேர்ள், அவள் வந்து ஒரு சாதாரண ஒரு மிலிட்ரி மேனை மேரேஜ் பண்ணியிருக்கான், அவன் வந்து டிசேபிளாக போய் உட்காந்து கிடக்கான், இவளுக்கு வந்துட்டு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, இவளை வந்து டாக்டர் ஆக்க போகிறாங்க, சும்மா க்ளீன் பண்ணி விட்டு அலசிங்கப்படுத்தி விடுன்னு சொன்னதுமே, சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், நீ கூடி சீக்கிரம் வந்து அவங்க பொண்டாட்டிகிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி நீ அந்த ஆளை மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும்னு சொன்னதும்
சொன்னதும் கண்டிப்பாக நானுமே அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத அந்த லேடி சொல்கிறாங்க. பிறகு அவங்க க்ளீன் எல்லாமே பண்ணிகிட்ருக்கா. நான் வந்துட்டு அங்கே எவ்வளோ பெரிய டாக்டர், பட் இங்கே க்ளீனிங் வேலை பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொடச்சிட்டு இருக்கும்போது அந்த நர்ஸ் அங்கே வந்து அந்த டஸ்ட்பினை கீழே ஏற்றி தள்ளி விட்டு, உன்னால் வந்துட்டு ஒழுங்காக எதையுமே க்ளீனே பண்ண முடியலன்னா நீ எல்லாம் எதுக்காக எங்கள் ஜாப்க்கு வர்ற, ஒழுங்காக க்ளீன் பண்ணுன்னு சொன்னதும் ஹீரோயின் செம கடுப்பாகி போயிட்டு அவளை பிடிச்சாங்க கையை. இப்போ உன்னவே நான் க்ளீன் பண்ணுறேன், உனக்கு தான் வந்துட்டு சுத்தம் இல்லாமல் மனசு வந்து அழுக்காய் போயிருக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சி தேய்ச்சதுமே இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்ன தைரியம் தான் நீ என் மேலே கையை வைப்பேன், நான் உன்னை வந்துட்டு எங்கள் ஜாப்பை விட்டே ஃபயர் பண்ணுறேன் அப்படின்ற சொன்னதும், இந்த ஜாப்பில் வந்துட்டு இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியம் கிடையாது, வேலையை விட்டு தூக்குன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போடுறா. ஸோ அப்போ அங்கே அந்த டைரக்டர் வந்துடுறாங்க. என்ன சண்டைன்னு சொன்னதுமே இப்போ வந்து இவன் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும், லீசோய் நீ இதுக்கப்புறம் இங்கே வர வேணான்னு சொல்லிட்டு அங்கே ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ பேஷண்ட் அங்கே கூட்டிகிட்டு வர்றாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, பட் அங்கே ப்ளட்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பார்த்ததுமே ஹீரோயின் பயந்து போயிட்டு கண் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்களுக்கு வந்து ப்ளட்டிங்னால தான் இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு, முதல் ரத்தம் ஏற்றினாலே சரியாயிரும்னு சொன்னதும் அப்போ அங்கே நர்ஸுக்கு கோவம் ஆகிட்டு, உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, க்ளீனிங் வேலை பண்ணிட்டுருக்க, நீ வந்து டாக்டருக்கு வந்துட்டு புத்தி சொல்லுவேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்பட்டதுமே அப்போ அங்கே அந்த டாக்டர் வந்து, நீ உண்மையிலே ஷார்ப்பான பொண்ணாக இருக்க, கண்டிப்பாக வந்துட்டு நீ வந்து சரியாயிருவம்மா, சரி பண்ணிடுவேன்னு உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, சரி வா நம்ம வந்துட்டு போய் இப்போ சரி பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பி விட்டதுமே அவங்க நர்ஸ் வந்துட்டு, டாக்டர் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அவளை எதுக்காக இங்கே இருக்க சொல்லிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் அவள் வந்துட்டு இந்த பேஷண்ட்டை காப்பாற்றட்டும், வந்து ஒன்றும் படிக்காதவ போய் இப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு அவளை ஈஸியாக வெளியே தூக்கி போடலாம்ல அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நைட் போல் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவங்க ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம அசிஸ்டண்ட்டுமே ஃபுட் எல்லாமே எடுத்துகிட்டு வரும்போது, வா நீமே வா இங்கே வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறா. என்னப்பா இன்றைக்கி இவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, நான் இங்கே வந்துட்டு பெரிய டாக்டர் ஆகி ஏகப்பட்ட பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றணும்னு ஆசைப்பட்டேன், பட் அங்கே என்னை போனவுடனே க்ளீனிங்லாம் பண்ண விட்டாங்க, ரொம்ப கவலையாக இருந்துச்சு, என்னடா நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு, லேடியை நான் காப்பாற்றினேன், எனக்கு அதனால் ரொம்ப ஹாப்பி அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ இவன் நிலைமையை கேட்டுட்டு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை முறைச்சிட்டு இருக்கான். சரி என்ன பார்த்துட்ருக்கீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஹீரோயினை பார்த்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கதை பார்த்து அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டுமே சந்தோஷமாயிட்டு அதெல்லாமே சாப்பிட்டுட்டு அவன் எக்ஸ்ப்ரெஷனை பார்த்துட்டு புரிஞ்சுக்குது. சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் எங்கேருந்து போகிறான். நைட் அங்கே ரூமில் இருக்கும்போதே ஹீரோயின்ட்ட பேங்க் பாஸ்புக்கை எடுத்து கொடுத்து, இது உனக்காக தான் நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்ததுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் என்ன இதுன்னு சொன்னதும், நான் இன்சூரி ஆகிட்டேன் இல்லையா, கவர்மெண்ட் கொடுத்த காசு தான் இது, உனக்கு தான் கல்யாண தந்தைக்குமே நான் கொடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு அவன் கொடுக்கும்போது அப்போ நான் இவனை விட்டுட்டு ஓடி போயிருப்பான்னு நினச்சிருப்பான்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டேவும், இதுக்காக நீங்கள் என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு சொன்னதும், நீ என்னோட பொண்டாட்டி தானே, அப்போ நீ தானே இதை வச்சுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறாங்க. அப்போங்க ஹீரோயின் சரி ஓகேப்பா உங்களுக்கு நான் ஹெட் மசாஜ் கொடுக்குறேன், உங்களுக்கு ரிவார்டு ஏதாச்சும் நான் கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு மசாஜ் எல்லாமே கொடுத்துட்ருக்கான். அப்போங்க சரி நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, படுத்து பேசாமல் ரெஸ்ட் எடு, நீ வந்துட்டு வேலை பார்த்துட்டு வந்திருக்கேலன்னு சொல்லிட்டு அவன் படுக்க சொல்லிட்டு, பட் அவனுக்கு ரொம்ப கில்ட்டி ஆகிட்டுருக்கு, இவன் என்னை எவ்வளோ தூரத்துக்கு நல்லா பார்த்துக்கிறா, பட் இவ்வளோ என்னால் ஹாப்பியாக வச்சுக்க முடியலேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அசிஸ்டண்ட்டை ஹீரோயினை பற்றி விசாரிக்க சொல்லியிருக்காங்க. ஆமாப்பா அந்த பொண்ணை பற்றி விசாரித்ததில் அந்த பொண்ணு பாவம் உண்மையிலே வந்துட்டு அப்பாவி தான், அவள் வந்துட்டு படிக்க வேறிய யூனிவர்சிட்டியில் வேறு ஒருத்தவங்க வந்துட்டு அவள் பேரை யூஸ் பண்ணிட்டு அங்கே போயிருக்காங்க. ரெண்டாவது அவங்க அப்பாவுமே ஒரு மிஸ்ட்ரஸ் வச்சுருக்காரு, இங்கேவே வந்துட்டு அவருக்கு தனி குடும்பம் இருக்குது, அம்மாவும் பொண்ணையுமே தனியாக விட்டுருக்காரு, அவளை ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த மேரேஜுக்கு வந்துட்டு பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணுங்க வந்துட்டு சின்ன வயசுலேயே தலையில் அடிபட்டதில்லை, அங்கே கிராமத்து பக்கம் போயிருக்காங்க, அந்த இன்சூரியை பற்றி தான் அவங்களுமே உனக்கு சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படி காசு அந்த குடும்பத்துக்கு இருந்தாலும் எதுவுமே ஹெல்ப்புமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு, இருந்தாலும் இது முடிக்க காசு எதுவும் கொடுக்காம ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணி வேறு வழி இல்லாமல் தான் அவன் மேரேஜ் பண்ணலான்னு சொன்னதும் அவன் வந்துட்டு ஆமான்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இல்லை நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவங்க உண்மையிலே ரொம்ப நல்லவங்க, இன்றைக்கி அந்த ஆள் மிஸ்ட்ரஸை கூப்பிட்டு அவங்க ஃபேமிலிக்கு போகிறதா கேள்விப்பட்டேன், கண்டிப்பாக அங்கே போய் உன்னோட மதர் இன் லா வீட்டில் ஏதாச்சும் அந்த ஆள் பிரச்சனை பண்ணுவாருன்னு சொன்னதும் அந்த ஆளுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா, என் மதர் இன் லா வீட்டில் பிரச்சனை பண்ணுற லெவலுக்கு நான் போய் இப்போ பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்கிறான். ஸோ இங்கே வீட்டில் பார்த்தா அவங்க 2 பேர்த்துக்குமே அவங்க டீ எல்லாமே சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த ஆள் கோவமாயிட்டு, எவ்வளோ நேரம் உனக்கு நான் தெரியாது அவேமா பண்ணணும்னு சொல்லிட்டு திட்டாரு. நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே உள்ளே என்ட்ரானதுமே, அம்மா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி அசிங்கம் பிடிச்சதுங்களுக்கு நீங்கள் வந்து டீ சர்வ் பண்ணுவீங்களான்னு சொன்னதும், யாரை பார்த்து நீ சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்டதுமே, உன்னே பார்த்தா சொன்னேன், யாரை பற்றி சொல்லுவாங்க, பொண்டாட்டி பிள்ளையை தெருவில் விட்டுட்டு ஊரை சுற்றுறவனுக்கு வப்பாட்டி வச்சுட்டு என்ன பேர் இருக்குது, உனக்கெல்லாம் என்ன மரியாதை அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஆள் கோவமாயிட்டு அடிக்க போனதுமே அந்த மிஸ்டர்
மிஸ்ட்ரஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ உன் பொண்ணுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு காசு தேவைப்படும், தலையில் அடிபட்டுருக்கு, உங்கள்கிட்ட காசு எங்கே இருக்க போகுது, இப்போ ஆல்ரெடி உன் பொண்ணு வந்துட்டு ஒரு டிசேபிளான பர்சனை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அம்மா ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, என்னம்மா சொல்லிட்டு இருக்க, நீ வேலை தேட போகிறதெல்லாம் சொன்னேன், மேரேஜ் பண்ணிக்கிட்டியான்னு சொன்னதுமே அப்போ அவங்க அப்பா என்ன பண்ண குறைச்சலாக போச்சு, உன் பெண்ணு பெரிய வந்து உலகளகி அவளுக்கே தலையில் அடிபட்டு தானே இருக்குன்னு சொன்னதும், நீ எப்படி பேசிட்டு இருக்க, நீ பார்த்த பொண்ணை பற்றி இப்படி அசிங்கமாக பேசுவியான்னு சொன்னதும் போதும் அந்த மாப்பிள்ளை இவளுக்கெல்லாம் சரி அங்கே பேசும்போது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து காசு தேவைப்படாது, இப்போ என்ன பண்ணுறேன்னா பேசாமல் ஃபஸ்ட்டு வந்து டைவர்ஸ் கொடுத்துரு அவருக்கு, நான் அவர் மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்னு சொன்னதும் என்னது டைவர்ஸ் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் நல்ல விஷயம், பேசாமல் டைவர்ஸ் கொடுத்துருங்க, இந்த அசிங்கங்கள்லாம் இதுக்கப்புறம் இங்கே வராதுல்லன்னு சொன்னதும் அந்த ஆள் கோவமாயிட்டாங்க, சண்டைக்கு வர்றாரு. அப்போ ஹீரோயின் நீ என்ன நினச்சிட்டு இப்படி வாய்க்கு வந்து பெரிய பேசிகிட்டு இருக்க, பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு வப்பாட்டி பின்னாடி சுற்றிட்டு இருக்க, உனக்கெல்லாம் என்ன மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் இவ்வளோதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், உங்கள் அம்மாவை கிடையாதுன்னு சொன்னதும் இப்போ நான் உனக்கு வந்துட்டு யாருன்னு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கதவை திறந்து வச்சு, ஐயா ஊர் மக்களை இங்கே வாருங்க, எங்கள் அப்பா வந்துட்டு பாருங்களே ஒரு மிஸ்டர்ஸை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு எங்கள் அம்மாட்ட டைவர்ஸ் கேட்குறான்னு சொன்னதும் அந்த ஆள் கோவமாயிட்டு வேமா பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு வர்றாரு. அவங்க அப்பா நீ வந்துட்டு ஒரு பெத்த அப்பா இப்படி ஊருக்கு முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்துவியான்னு சொன்னதும் உனக்கெல்லாம் அவ்வளோ மரியாதை போதுன்னு சொன்னதுமே என்ன தைரியம் தான் இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு குச்சி எடுத்து அடிக்க போகிறாரு. டக்குன்னு பார்த்தாங்க கதவை நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணிடுறான். உள்ள வந்து உள்டாவை தான் போயிட்டுருக்கு. விளக்கமாற வச்சே நம்ம ஹீரோயின் அந்த ஆளை போட்டு பயங்கரமாக அங்கே அடி வெளுத்துட்ருக்கா. அதை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேத்துக்குமே சிரிப்பாக வந்துட்டுருக்கு. பாஸ் என்ன நடந்துட்டுருக்கு, மேடமுக்கு ஏதாச்சும் ஆகி போயிருமோன்னு சொல்லிட்டு நம்ம வந்தா இவங்க இந்த வாங்கிட்டு இருக்காங்களேன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே சிரிப்பு தான் வந்துட்டு உள்ளே போயிட்டாங்க. நம்ம ஹீரோயினை ஸ்டாப் பண்ணு அப்படின்றத சொன்னதும் இல்லை யூச்சான் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டு வழா. அப்பாங்க என்னம்மா இதெல்லாம் சொன்னதுமே வந்து அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லும்போது அங்கே மிஸ்ட்ரஸ் வந்து வேமா அந்த ஆளை தூக்கிட்டதுமே அதனால தானே நீ மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் ஆமாம் நாங்கள் வந்துட்டு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கப்பல்ஸ், உங்களை மாதிரி ஷேம்லெஸ் கிடையாதுன்னு அவ சொல்கிறா. இப்போ அந்த ஆளு உன் பொண்ணை வச்சா என்னை அடிக்க விடுற அப்படின்றத சொல்லிட்டு நான் உன்ட்ட இந்த டைவர்ஸ் வாங்காமல் விட மாட்டேன்னு சொன்னதுமே ஹீரோயின் எங்கள் அம்மாவே வந்து என்னை அடித்தது கிடையாது, நீயா என்னை அடிக்கிறதுக்கு வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்கிறா. கண்டிப்பாக எங்கள் அம்மாட்ட வந்து டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு யாருமான்னு சொல்லிட்டாங்க. கேட்டதுமே என் அம்மா இது என் ஹஸ்பண்ட் யூச்சன்னு சொல்கிறா. அவங்க அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் கவலையாக தான் இருக்குது, ஏன்னா டிசேபிளான ஒரு பர்சனாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இப்போ அம்மா நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறமே இந்த பர்சனோட சேர்ந்து ஒன்றா இருக்கக்கூடாது, நீங்கள் டைவர்ஸ் பண்ணிடணும், இவன் எவ்வளோ மோசமானவனாக இருக்கான் பார்த்தீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு ஆள் கூட இருக்கிறது தான் நம்மளுக்கு தண்டனைன்னு சொல்கிறா. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோ அதுக்கு நானுமே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ எனக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் ஆமாம் நீ என் பொண்டாட்டி, நான் உனக்காக ஹெல்ப் பண்ணாமல் எப்படி இருப்பேன்னு சொன்னதும் உங்கள் அசிஸ்டன்ட்மே மேடம் சார் வந்துட்டு பெரிய கமாண்டர், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சோல்ஜர் தெரியுமா, கண்டிப்பாக வந்துட்டு நினச்சதை சாதிச்சிருவாருன்னு சொன்னதும் இப்போ ஹீரோயினோட அம்மா அவளை பிடிச்சி இழுத்துட்டு தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுமா, நீ வந்து டைவர்ஸ் கொடுத்துரு அவனுக்கு, அவனால் நடக்கக்கூட முடியல, உன்னை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிருவான்னு சொன்னதுமே அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், சாட்டிஸ்ஃபையாக இருக்குது எனக்கு இந்த லைஃப், நீங்கள் இப்போ உங்களை பற்றி யோசிக்கணும், நீங்கள் அந்த பர்சனுக்கு டைவர்ஸ் கொடுத்து இந்த லைஃப்லேருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கம்மா அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ பிறகு ஹீரோயின் நேராக அந்த மிஸ்ட்ரஸோட வீட்டுக்கு தான் போகிறா. ஏய் வெளியே வா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு, இவ யாரடா மிஸ்ட்ரஸ்ன்னு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அந்த ஷாவுன்ற ஒரு பொண்ணு இருக்கா, பொண்ணு தான். அப்போ அங்கே ஒர்க்கர்ஸ் எல்லாருமே என்னப்பா நம்ம ஓனருக்கு வந்து அஃபேர் போயிட்டுருக்கா, யார் கூட போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறாங்க. இப்போங்க ஹீரோயின்ட்ட வந்து என்ன பேசிகிட்டு இருக்கேன், எங்கள் ஓனர் அப்படி கிடையாதுன்னு சொன்னதும் உங்கள் ஓனரோட ஹஸ்பண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அது வேறு யாரும் கிடையாது என் அப்பா தான். அப்புறம் அவள் வந்து மிஸ்ட்ரஸாக இல்லையான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டுருக்கா. அப்போ அந்த ஷா வந்து நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உனக்கு அடிப்பட்டதில் மூளை குழம்பி போய் ஏதோ உளறிட்டு இருக்க போல், நீ வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, இப்போ எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆயிடுச்சு, நீ தப்பாக பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும் அப்படியா உங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே எங்கள் ஷா வந்து ரொம்ப கைண்டான பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, இவ்வளோ மாதிரியான்னு சொல்லிட்டு பேசினதும் இவ்வளோ மாதிரியா அவள் வந்து நல்லா படித்த பொண்ணு வேறன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீ வா வீட்டுக்கு நம்ம போய் உட்காந்து பேசிக்கலாம், ஏன் நீ இப்படி வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் ஹீரோயின் பிடிச்சவங்க தள்ளி விட்றா. உனக்கு வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு அசிங்கமாக இருக்குன்னா உங்கள் அப்பா அம்மாவோட சர்டிஃபிகேட் எடுத்து காமிச்சிட வேண்டியதானே அப்படின்றத சொன்னதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஆமாம் நீ சர்டிஃபிகேட் எடுத்து கொண்டு வந்து
காமி அப்படின்ற சொன்னதுமே அவளால் எதுவும் பேச முடியல. என்ன வாய மூடிட்டு பேசாமல் இருக்க, இப்போ பதிலே பேச மாட்டேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா அங்கே வந்துடுறாரு. நீ வந்துட்டு இங்கெல்லாம் என்ன அசிங்கம் பண்ணிட்டு இருக்க, குடும்ப மானத்தவே வாங்கிட்டு இருக்கியா, மரியாதை எங்கேருந்து போன்னு சொன்னதுமே வந்துட்டாருப்பா உலகமாக உத்தமை. இந்த பாருங்கன்னு சொல்லிட்டு வெட்டிங் சர்டிஃபிகேட்டை காமிக்கிறா. இதில் யாரோட பேர் இருக்குது, இந்த ஆள் பேர் எங்கள் அம்மா பேர் தானே இருக்காங்க. அப்போ இந்த ஆளோட இப்போ பொண்டாட்டியாக இருக்கவ மிஸ்டர்ஸ் தானேன்னு சொன்னதும் ஐயோ என்னப்பா நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே பேசினதுமே அப்போ அந்த ஆள் என்ன வாயை பார்த்துட்ருக்கீங்க, போய் அவங்க வேலையை பாருங்கள், சம்பளம் ஓசியில் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க வந்து வெட்டி விட்றாரு. அப்போ ஹீரோயின்ட்ட எதுக்காக நீ இப்படி அசிங்கம் பண்ணிகிட்ருக்க, சொந்தப்பாவே நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லும்போது நீ இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது, செட்டில்மெண்ட்டு நீ எங்களுக்கு கொடுக்கணும், 5000 யுவான் நீ கொடுத்துரு, ஒரு வீடு வந்து செட்டில் பண்ணு, ஃபுல் ஃபர்னிச்சர் செட்டெல்லாம் வேணும், அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் ஒரு ஜாப் தேடிக்கிறோம், இதுக்கெல்லாம் நீ ஏற்பாடு பண்ணேன்னா பரவாயில்ல, இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் ஏய் என்ன நினச்சிட்ருக்க, நான் என்ன இங்கே வந்து பேங்க்கை வச்சு நடத்திட்டுருக்கேன், இவ்வளோ லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறேன்னு சொன்னதும் அப்படியா உங்களால் எதுவும் கொடுக்க முடியாதா, சரி பரவாயில்ல, நான் வந்து மில்ட்ரியில் போய் இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன், ஸோ மில்ட்ரி அவங்கள பார்த்துக்குவாங்களான்னு சொன்னதும் ஐயோ நீ அப்படிலாம் போகாத, நான் வந்து யோசிச்சு பதில் சொல்கிறேன்னு சொன்னதும் அப்போங்க சரி ஓகே பாயின்னு சொல்லிட்டு போனதுமே அப்பா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஷாவ் கேட்கும்போது அந்த ஷாவோட அம்மாங்க வர்றாங்க. ஓங்கி கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லை, இவ்வளோ தூரத்துக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, எங்கே வந்துட்டு கொடுக்குறது எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பேசினதும் அப்போங்க அந்த ஷாவ் சொல்கிறான் அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, யூனிவர்சிட்டியில் அவள் போக வேண்டிய இடத்துக்கு நான் போயிருக்கேன், இது தெரிஞ்சிச்சுன்னா என் பேரே கெட்டு போயிடும், ஸோ நீங்கள் வந்துட்டு இதை பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னதும் அந்த ஆளுமே ஆமாம் அவள் சொல்கிறது சரிதான், நம்ம பொண்ணோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிருன்னு சொல்கிறாரு. சரி ஓகே பரவாயில்ல, நான் வந்துட்டு இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன், எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்னு அந்த ஆள் சொல்கிறாரு. பிறகு அங்கே நம்ம ஹீரோட்ட உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்றைக்கி எங்கள் அப்பாவை போய் நான் மீட் பண்ணி அந்த ஆளை ஒரு வழி பண்ணி விட்டு வந்துட்டேன், அந்த ஆளை போட்டுங்க அடி வெளுத்து டார்ச்சர் பண்ணி விட்டுட்டேன், செட்டில்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன்னு சொன்னதும் நீ தான் ஆசமாச்சப்பா எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போதே ஹீரோயின் மயக்கமாயிடுறா. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கும் போது அவள் டாக்டர்கிட்ட என்னாச்சின்னு செட்டிங்க கேட்டதுமே அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும், அதனால தான் இப்படி ஆகிருக்கு, தலையில் அடிபட்டுருக்குல்ல, அது கூடி சீக்கிரம் சரியாயிடுச்சுன்னா எல்லாம் சரியாயிருச்சான்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் கண்ணை முழிச்சிட்டு நான் என்ன உயிரோடு இருக்கேனா இல்லை செத்து போயிட்டேனான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நீ உயிரோடு தான் இருக்க அப்படின்றத சொன்னதும் அங்கே டாக்டருக்குமே யார் பண்ணீங்க அப்படின்ற சொன்னதும் நான் தான் டாக்டர் யுவான் அவர் சொல்கிறாரு. சரி நீங்கள் பேசிட்டுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது இப்போ ஹீரோயின் நான் இப்போ ரொம்ப பாடி நல்லா இருக்கேன்ப்பான்னு சொல்லிட்டு அவள் எக்ஸசைஸ் பண்ணிலாம் காமிச்சதும் நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். உனக்கு ஒரு ஜாப்மே நான் வந்து தேடிட்டேன் அப்படின்றத சொன்னதும் என்ன ஜாப்பா, நான் பேஷண்ட் எல்லாத்தையுமே நல்லபடியாக நானே கேர் பண்ணிக்கலாமான்னு சொன்னதுமே அவன் ஆமான்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டுருக்கு. இப்போ அவங்க வீட்டில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே என் பக்கத்தில் நீ ஒரு நிமிஷம் வாயேன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டதுமே என்ன பக்கத்தில் கூப்பிடுறான், ஒரு வேளை கிஸ் இதுவும் கொடுப்பானோ அப்படின்ற சைட்டு அவள் போயிட்டு டக்குன்னு அவனை போய் கிஸ் பண்ணதுமே இப்போ எதுக்காக நீ வந்து எனக்கு கிஸ் கொடுத்துட்ருக்கான்னு சொன்னதும் எனக்கு ஏகப்பட்ட ஹெல்ப் நீ பண்ணியிருக்க, நீ பக்கத்தில் கூப்பிட்டா ஒரு வேளை கிஸ் தான் கொடுக்கன்னு கூப்பிடுவேன்னு நினச்சிட்டு தான் நானே கொடுத்துட்டேன்னு சொன்னதும் இல்லை டாக்டர் வந்து உனக்கு மெடிசன் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க, அதை தான் பண்ணி விடலாம் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் மெடிசன் எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே போட்டு விட்டுட்ருக்கான். அவன் பார்த்துட்டு அவள் சிரித்ததுமே என்னாச்சின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அப்போங்க நீ எவ்வளோ நல்லா என்னை பார்த்துக்கிற தெரியுமான்னு அவள் சொல்கிறா. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு என் கால் இப்போ சரியில்லாமல் போயிடுச்சு, உனக்கு என்ன ஹாப்பி கொடுக்கணுமோ அது எதையுமே என்னால் கொடுக்க முடியல, உனக்கு டைவர்ஸ் வேணாலும் நீ வாங்கிட்டு போகலான்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் ஏன் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போக போகிறேன், எனக்கு எல்லாமே தான் நீ கொடுத்து நல்லா வச்சுருக்க, இதை விட ஒரு ஹஸ்பண்ட் ஏன்னா நல்லா பார்த்துக்க முடியும்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சரி பார்த்தா அங்கே டீன் அங்கே யுவான் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு, நீ புதுசாக இங்கே இன்டெண்டாக நர்ஸாக வந்திருக்கன்னு சொல்லிட்டு நீ உன்னோட ஜாப் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணணும், உன் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டுமே வரக்கூடாதுன்னு சொன்னதும் ஹீரோயின் கண்டிப்பான்னு சொல்கிறா. சரி என்னோட சர்டிஃபிகேட் எல்லாம் எப்போ வரும்னு சொன்னதுமே கூடிய சீக்கிரம் எல்லாமே ரெடி பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்குமே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லபடியாக காப்பாற்றிடலான்னு சொன்னதும் அப்போ அந்த டைரக்டருமே அதெல்லாமே பார்த்துட்டு ஏன்னா டீனி இவட்ட வந்து இவ்வளோ தூரத்துக்கு நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்காரு, அப்போ எக்ஸ்ட்ரானரியாக தான் இவ இருப்பா, இதுக்கப்புறம் இவகிட்டையுமே நானுமே வம்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க.
பிறகு ஹீரோயின் அவங்க அம்மா போய் மீட் பண்ணிவிட்டு, அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு இன்றைக்கி வேலை கிடச்சிருச்சு, எனக்கு 20 சேலரின்னு சொன்னதும் அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா இப்படி அப்பா வந்துட்டு மேரேஜை வந்து அப்படின்றத சொன்னதும், அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் மேரேஜை வந்துட்டு கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாருமா, அவர் வந்து டின்னருக்காகவுமே கூப்பிட்ருக்காரு, பேசணும்னு நினைக்கிறாரு, அங்கே பேசுவேனா நம்ம முடிவு பண்ணிக்கலான்னு சொன்னதும், அங்கே நம்ம கண்டிப்பாக போகக்கூடாதுமா, அது ஏதாச்சும் ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, வந்து இவ்வளோ நாள் வாழ்ந்தாச்சு, நான் வந்துட்டு டக்குன்னு போய் எப்படி டிசிஷன் பண்ண முடியும், ஸோ கடைசியாக ஒரு தடவை நம்ம பண்ணி பார்த்துடலாமே இந்த முடிவுன்னு சொன்னதும், சரி ஓகே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நானுமே அங்கே வரேன், நீங்கள் மட்டும் தனியாக போக மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூட சேர்ந்து கிளம்பி போகிறா. அவங்க காரில் வந்து ஏறுங்க மேடம் சொல்லிட்டு அங்கே அசிஸ்டன்ட் கூப்பிட்டதுமே, அதை பார்த்துட்டு அங்கே ஹீரோயின் கார் எப்படிப்பா வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு கேட்டா, அங்கே நம்ம ஹீரோ அங்கே வந்து வண்டியில் தான் உட்காந்துருக்கான், என் பொண்டாட்டிக்காக நான் வந்து இதை கூட ஏற்பாடு பண்ண மாட்டேனா, உனக்காக தான் நான் வந்து கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன், வந்து வண்டியில் உட்காருன்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருது, உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையனாக இருக்காம்மா, நீ அவனுமே சேர்ந்து நல்லபடியாக வாழ்வீங்கன்னு சொல்கிறாங்க. ஹாப்பியாகிட்டு சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கேருந்து கிளம்பும்போது, அப்போ அங்கே காரில் போய் இறங்குனதுமே அங்கே பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் என்னப்பா கார் பார்க்க பயங்கரமாக இருக்குது, பெரிய பணக்காரவங்க தான் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அந்தால் பார்த்தா அவன் வேமா ஓடி வந்துட்டு, நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்களா, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. என்ன கார்ல எல்லாம் வந்திருக்காங்க, இவ ஃபேமிலி புவர் ஆச்சேன்னு சொல்லிட்டு அந்தாலுமே சரி வாங்க உள்ள சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும், அப்போ ஹீரோ நீ வந்து போய் வெயிட் பண்ணு நான் வரேன்னு சொன்னதும் அசிஸ்டன்ட் ஓகேன்னு சொல்லிட்டு போனதுமே, உள்ள எல்லாரையுமே வந்துட்டு உங்களுக்காக லோக்கலில் தான் இங்கே ஃபுட் எல்லாமே ஏற்பாடு பண்ணேன், இங்கே இருக்கிற வந்து ரொம்ப டேஸ்டான ஃபுட் எல்லாமே இங்கே இருக்குதுன்னு சொன்னதும், அப்போ அங்கே ஹீரோயின் நீங்கள் சும்மா வந்துட்டு இப்படி பொலைட்டாக ரொம்ப நல்ல ஒரு மாதிரி நடிக்கணும்னு அவசியம் கிடையாது, இப்போ என்ன வந்துட்டு நீங்கள் பேசுகிறதுக்காக இந்த மாதிரி ட்ராமா பண்ணியிருக்கீங்க, நான் அன்றைக்கி கேட்டதெல்லாம் நீங்கள் கொடுத்தே ஆகணும், அப்படி இல்லைனா வந்துட்டு கண்டிப்பாக டைவர்ஸ் கிடைக்காதுன்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ வந்து கேட்ட மாதிரி என்னால் 5000 யுவானோ இல்லை வீடோ ஃபர்னிச்சரோ எல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு நான் ஒரு ஜாப் வேணால் வாங்கி கொடுக்க முடியும், ஒரு 2000 யுவான் வேணால் என்னால் கொடுக்க முடியும், என் சேலரியாக அதுக்குள்ளே தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா என்கிட்ட கேட்டால் நான் எப்படி கொடுக்க முடியும்னு சொன்னதும், நான் ஹீரோயின் இதுக்கு குறைஞ்சி வந்தாலும் கண்டிப்பாக என்னால் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிடிவாதமாக இருக்கா. அப்போங்க அந்த ஆள் வந்துட்டு சரி சரி ஓகே நான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் சாப்பிட்டுட்டுருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த போனதும் அவங்க அம்மா நீ உண்மையிலே வந்து கலக்கிட்ட போய் இன்னைக்குன்னு சொன்னதுமே, அம்மா அந்த ஆள்கிட்ட வந்து காசு இல்லைன்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா, அவர் எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கார், இவ்வளோ சம்பாரிச்சு என்ன பண்ண வச்சுருக்காரு, எல்லாம் வந்து வச்சுட்டு தான் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, அதை எப்படி வாங்க விட முடியும்னு சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோவுமே உண்மையிலே அசைத்திட்ட போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தாங்கம்மா நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவள் எடுத்து வைக்கும்போது, இப்போது வந்து வாஷ்ரூம் போயிட்டு வரேமான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை தான் அங்கே போய் மீட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆள் உடனே அங்கே அழுதுட்டு ட்ராமா பண்ணுறாரு, நம்ம ஃபஸ்ட் டைம் எப்போ மீட் பண்ண உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம லைஃப் இப்படி டைவர்ஸில் வந்து நிற்கன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல, நீ வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் நான் எழுதியிருக்கேன் பார்த்தியா, இதில் வந்துட்டு சைன் பண்ணி கொடுத்துரு, அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே ஃபினிஷ் ஆகிக்கிறோம், நம்ம வந்துட்டு எதுவுமே வந்து கஷ்டப்பட்டு சண்டை போட்டு பிரியணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னதும், அப்போ அவங்க எனக்கு படிக்கவே தெரியாதேன்னு சொன்னதுமே, நீ சைன் பண்ணு உன்னை போய் நான் ஏமாத்துவேனான்னு சொல்கிறாரு. பட் மனசுலேயே நீ இதில் சைன் பண்ணி கொடுத்துட்டேன்னா உனக்கு நான் எதுவுமே எழுதி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காரு. ஸோ அப்போங்க ஹீரோவும் ஹீரோயினுமே என்னப்பா இன்னும் நேரம் இவ்வளோ நேரம் ஆச்சு எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்களுக்கு சந்தேகமாயிட்டுருக்கு, ஒருவேளை அவங்க ஏதாச்சும் மிஸ் ஆகிட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அவங்க எல்லா ஏரியாவுமே அவங்களுக்கு தெரிஞ்சது தான், எனக்கு என்னமோ தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே நான் இப்போ பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறா. அவங்க அம்மாட்ட வந்து நீ முதலில் சைன் பண்ணி கொடு, நம்ம பொண்ணுக்குமே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்லன்னு சொன்னதும், ஆமாம்மா என் பொண்ணுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவளை நல்லபடியாக ஆக்கணுன்றத சொல்கிறாங்க. பாதி தூரத்துக்கு அவங்க சைன் என்னமோ பண்ணிடுறாங்க. பட் ஆனால் அதுக்குள்ளே பார்த்தாங்க நான் வந்து அந்த பேப்பரை பிடுங்கிட்டு நீ இப்படி விட்ட கேவலமான வேலையெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியுமே, இந்த ட்ராப்பெல்லாம் நீ எங்ககிட்டே வச்சிட்ருக்கியா, இப்போ சைன் பண்ணி கொடுத்து எங்கள் அம்மாட்ட வந்து ஏமாத்தலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு கோமாயிட்டு சண்டை போடுறா. நீ இப்போ அதை கொடுக்குறியா இல்லையான்னு சொன்னதுமே கண்ணதை சேர்ந்து ஓங்கி அரைஞ்சிடுறா. ஒன்றை மாதிரி ஒரு சீப்பான பர்சனை பார்த்தது கிடையாது, நீ இப்போ ஃப்ராடு வேலை பண்ணியிருக்க, ஏமாத்த ட்ரை பண்ணியிருக்க, நான் உன்னை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவள் போனதுமே, நீ அப்படிலாம் பண்ணாத, நான் வந்துட்டு இப்போ பேசினபடி காசு எல்லாத்தையும் கொடுத்துட்றேன்னு சொன்னதும், அப்படிலாம் வந்துட்டு உன்னை இதுக்கப்புறம் சும்மா விட முடியாது, நீ இப்போ எக்ஸ்ட்ரா 1 கொடுக்கணும்னு சொன்னதும்
அந்த ஆளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே அந்த ஷாவோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, மெடிக்கல் எக்ஸாமுக்கு நீ கொடுக்கணும் இல்லைன்னு சொன்னதும், உனக்கு அதை பற்றி தெரியும்னு சொன்னதுமே, எனக்கு அதை பற்றி தெரியுது தெரியலை, இப்போ எதுக்காக இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே என்ன காசு என்ன மரத்துலையா விளையுதுன்னு சொல்லும்போது, நீ வந்து குடும்பத்துக்கு எடுத்துகிட்டு உனக்கு வாய் வேற கேடான்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிச்சு அங்கே கீழே தள்ளி விட்றா. அப்போ அவங்க அப்பாவால் அங்கே தூக்கவே முடியல. எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு வெயிட்டாக இருக்கன்னு சொல்கிறாரு. கோவமாயிட்டு எதுக்குமே லாய்க்கில் அதை ட்ராஸ் பண்ணுறா நீன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விடுறாங்க. கோப்பாங்க அந்த ஷாவோட கிராண்ட் ஃபாதர் வந்துடுறாரு. எவ்வளோ தைரியம் தான் என்னோட பொண்ணு மேலே கையை வைப்பீங்கன்னு சொல்லிட்டு பேசுனதும், வாயா நீ தான் ரொம்ப அழகான பொண்ணை பெற்று வச்சிருக்காளே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு நீமே சப்போர்ட் பண்ணிட்டுருக்க, உன்னோட டியூட்டி எல்லாத்தையுமே இதுக்கு தானே நீ வந்து போட்டிருக்கன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு சண்டை போடும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. நீங்கள் வந்துட்டு மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு உங்களோட பொசிஷனை உங்கள் பொண்ணோட தப்பான இல்லீகல் வேலைக்கு தான் நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க காப்பாற்றுறதுக்காக. உங்களை பாருங்கள் இப்போ ஜெயிலில் போட சொல்லி லெட்டர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை காமிச்சு அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போகிறான். லேடி பயந்து போயிட்டு இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீதான் சொல்லிட்டு கோவமாயிட்டாங்க உள்ளே போகிறாங்க. இந்த ஆளுமே பின்னாடியே போக ட்ரை பண்ணதுமே சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, சைன் பண்ணி கொடுக்காம எஸ்கேப் ஆகி ஓடலான்னு பார்க்குறியா, மரியாதை இதில் சைன் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அங்கே சைன் பண்ண சொன்னதுமே அந்த ஆள் பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு சைன் பண்ணி கொடுக்குறாரு. பாங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகி போயிடுறான். ஃபைனலாக வந்துட்டு எல்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிறகு நம்ம ஹீரோட்ட அப்பாங்க அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, பாஸ் அந்த ஷாவோட கிராண்ட் ஃபாதர் இப்போ வரைக்குமே அந்த ஆளோட பொசிஷனை எல்லாமே தப்பான வேலைக்கு தான் பாஸ் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொன்னதும், ஒன்றும் பரவாயில்ல நம்ம பிரச்சனை இல்லை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றதாவே சொல்கிறான். அப்படின்றத சொன்னதும் அவங்களும் ரொம்ப நல்லவங்க மாதிரி கிடையாது, கண்டிப்பாக அவரும் தன்னோட போஸ்டிங்கை வந்து அந்த மிஸ்டர்ஸுக்காகவும் உங்கள் பொண்ணுக்காகவும் தப்பான விதத்தில் யூஸ் பண்ணியிருப்பாரு, அதை பற்றி நம்ம விசாரிக்கணும்னு சொன்னதும், சரி பாஸ் இதை பற்றி நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப்ட்ட எதுவும் சொல்லலையான்னு சொன்னதும், இல்லை அவளுக்கு இப்போ எக்ஸாம் இருக்குது ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணட்டும்னு சொன்னதும், அது சரிதான் அவங்க வந்துட்டு படித்து நல்லபடியாக வந்துட்டு வேலைக்கு போட்டோம் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்பாங்க நைட் போல் ஹீரோயின் ஓடி வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் வந்துட்டு இப்போ சர்டிஃபிகேட் எல்லாமே வந்துருச்சுன்னு தான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்தேன், இதுக்கப்புறம் நான் வந்து பெய்ஜிங் போய் வந்து ட்ரைனிங் எடுக்கணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப சோகமாயிருது. நீ எப்போ போக போகிறேன்னு சொன்னதுமே, நாளைக்கே கண்டிப்பாக நான் போய் அங்கே வந்துட்டு எல்லாமே கற்றுக்குவேன், உங்கள் காலையுமே நம்ம சரி பண்ணிடலான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோக்கோ சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு, நீ இப்போ எதுக்காக சோகமாக இருக்க, நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு நீ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடாது, எல்லாம் காலை சரி பண்ண தானே, நல்லா சாப்பிட்ணும் நல்லா வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும் ஓகேவான்னு சொல்கிறா. என் காலில் வந்துட்டு ஏதாச்சும் ஹோப் இருக்கா அப்படின்றத சொன்னதும், ஏன் இல்லை கண்டிப்பாக காப்பாற்றிடலான்னு சொல்லும்போது என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். பிறகு இவங்கள வீட்டில் பார்த்தா அங்கே அவங்க ஃபேக்ட்ரியிலையுமே செக்கிங் எல்லாமே அங்கே போயிட்டுருக்கு. நம்மளோட நல்ல நாள் எல்லாமே போயிருச்சுமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபீல் பண்ணும்போது, அம்மா இது எல்லாமே அவள் தான் பண்ணிட்டா, அப்போ ஆல்ரெடி தாத்தாக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய ப்ரெஷர் வந்துருச்சு, நம்ம வந்துட்டு ஹோப்பை இழந்துடக்கூடாது, நான் வந்து அவளோட பொசிஷன் எடுத்துட்டேன்னு மட்டும் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுமா, இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும், இப்போ என்னோட படிப்புமே முடிய போது கூடி சீக்கிரம் நானுமே ஜாப்க்கு போய் நல்ல விதமாக எல்லாத்தையுமே பார்த்துக்கிருவேன்னு அவள் சொல்கிறா. ஸோ நமக்கு பண்ண துரோகத்துக்கு நம்ம அவளை பனிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்களாமே வந்துட்டு ரொம்ப வந்து உத்தமர்கள் மாதிரியும் அவள் தான் தப்பானவ மாதிரியும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒன்றுதாம்மா நான் நம்பி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அம்மாவுமே சொல்கிறாங்க. பிறகு ஹீரோயின் அங்கே போயிட்டு இருந்தா. அப்போ ஹீரோ அவங்க அசிஸ்டன்ட்மே வந்துடுறாங்க. என்னப்பா என்னை பார்க்காம கூட நீ போயிட்டுருக்கான்னு சொன்னதும் அதை பார்த்துட்டாங்க நம்ம ஹீரோயின். ஏய் நீ எப்போ இங்கே வந்தான்னு சொன்னதும், பார்க்க வந்தேன் இங்கே பெய்ஜிங்கில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா இருக்குமாமே, என் காலை செக் பண்ணலான்னு வந்தேன்னு சொல்கிறான். அங்கே அசிஸ்டன்ட் பாஸ்க்கு வந்துட்டு கம்பெனி கொடுக்கலான்றதுக்காக நான் வந்தேன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப ரெண்டு பேத்துக்குமே ஹாப்பி ஆகிட்டுருக்கா. அப்போ ஹீரோயின் ஏன் அவங்க பொண்டாட்டிலையா கம்பெனி கொடுக்கன்னு சொன்னதும், அதுவும் கரெக்ட் தான், எனக்கு இப்போ முக்கியமான வேலை இருக்குது, நீங்கள் ரெண்டு பேர் பேசிட்டுருங்க, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. சோப்பாங்க நம்ம இப்போ போகலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சூட்கேஸ் அவன் கையில் கொடுத்துட்டு வீல் சேரை தள்ளிட்டு போயிட்டுருக்கா. பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே அங்கே அசிஸ்டண்ட்டை ஃபார்மாலிட்டிஸ்லாம் நீங்கள் போய் ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பி விடுறாங்க. போது நீங்கள் சிஸ்டர் இல்லை அவன் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனதுமே அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னதுமே அவன் கிடக்குறான் முட்டா பையன்னு சொன்னதும், எனக்கு என்ன சொல்கிறான்னு புரியுதுன்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறா. என்னதான் தான் நீ என் ஹஸ்பண்ட் இல்லையான்னு சொல்லிட்டு பேசுனதும் வாயை மூடு அப்படின்றத அவன் சொல்கிறான்.
ஸோ அப்போ அங்கே நீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வர்றாங்க. என்னப்பா உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, சரி இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இது என்னோட ஒய்ஃப்னு சொன்னதும் அப்போ அங்கே நீங்களோட ஃபேஸே மாறி போயிடுது. நீ மேரேஜ் பண்ணிட்டியா, எப்போ பண்ண அப்படின்றத சொன்னதும், மேரேஜ் என்னமோ பண்ணிட்டேன், பெருசாக கிராண்டாக பார்ட்டி வைக்கல, அதனால் யாருக்கும் தெரியல அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ ரொம்ப அங்கே டென்ஷனாகி போயிடுது அவளுக்கு. போனதுமே இப்போ ஹீரோயின் என்ன யார் இந்த பொண்ணு எதுக்காக அவ்வளோ கோவமாயிட்டு போயிட்டுருக்கான்னு சொன்னதும், எங்கள் நெய்பரோட சிஸ்டர் அவள் லைக் பண்ண நான் என்ன பண்ண முடியும், நான் லைக் பண்ணலைன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் பட் எனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு போராமை ஆயிட்டுருக்குன்னு சொன்னதுமே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, எனக்கு அவளுக்கு நடுவில் அப்படிலாம் எந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்லும்போது ஹீரோயின் அவன் கண்ணத்தில் போய் கிஸ் கொடுத்துட்டு, சும்மா இதெல்லாம் விளையாட்டுக்கு அப்படின்னா தான் உன் பக்கத்தில் நான் வர முடியும் கிஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு நீ என்ன அவரோட ஒய்ஃபா அப்படின்றத சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்கிறா. நீ என்ன அவரை லைக் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்லிட்டுருக்கா. உனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் ஜாப் வாங்கி கொடுக்குறேன், நீ கொடுத்துருன்னு சொன்னதும் அதுக்கெலாம் அவசியம் கிடையாது, அவர் உன்னை லைக் பண்ணலைன்றப்ப நீ ஏன் சுற்றுறன்னு சொன்னதும் அவள் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. நான் அவரோட காலை சரி பண்ணுறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணேன் தெரியுமா, கடைசியில் நீ வந்து அவரை என்கிட்ட பறிச்சுட்டு போக பார்க்குறேன்னு சொல்லிட்டு அழுததுமே, ஐயோ இந்தாம்மா கர்ச்சீப் தாயி, நீ இப்போ அழுதுட்ருக்க, நான் உன்னை எப்படி கம்ஃபர்ட் பண்ணணும் எனக்கு அதுன்னு தெரியலேன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே ரூமில் உட்காந்துட்டு அந்த பொண்ணு இன்னும் அழுதுட்டுருக்கோமே. அப்போ ஹீரோ சொல்கிறான், எனக்கு அவளுக்குமே ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுப்பா, இது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம், ஃபோர்ஸ் பண்ணிலாம் நான் வராதில்லன்னு சொன்னதும் வந்து இவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருக்கன்றது எனக்கு ரொம்பவே ஹாப்பி, நீ எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு சரி பண்ண ட்ரை பண்ண அது எனக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்குன்னு அவன் சொல்கிறான். தயவு செஞ்சு நீ அழுகிறது நிப்பாட்டு தாயே, நான் வந்து உனக்காக இதை விட ரொம்ப அழகான ஒரு பையனாக பார்த்து சூஸ் பண்ணுவேன், கண்டிப்பாகவே ரொம்ப சூப்பரான பையனாக இருப்பான்னு சொன்னதும் அப்படின்னா இவரை விட ஹேண்ட்ஸமாக இருப்பானான்னு சொல்லிட்டாங்க நீங்கள் கேட்டதுமே கண்டிப்பாக அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி ஓகே உன் மேலே நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி இவரோட ரிசர்ச்சை பற்றி நீ சொல்லுன்னு சொன்னதும் 50% இப்போ சக்ஸஸ் ஆகிருக்குப்பா, நம்ம வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான டாக்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணணும், அவங்க இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், அவங்க சர்ஜரி பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே இதை நான் வந்து பொறுப்பெடுத்துக்கிறேன்னு ஹீரோயின் சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, முட்டாள் மாதிரி ஏதாச்சும் பண்ணி மொத்தமாக அவரோட வாழ்க்கையை நீ முடக்கலான்னு பார்க்குறியான்னு சொன்னதுமே, என் ஸ்கில் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே என் பொண்டாட்டி மேலே நம்பிக்கை இருக்குன்னு அவனுமே சொல்கிறான். ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து ஸ்ட்ரெச்சரில் வெளியே கொண்டு வந்ததுமே அப்போ அங்கே அசிஸ்டன்ட் எப்படியாச்சும் ஆப்ரேஷன் சொன்னதும் சக்ஸஸ் அப்படின்ற சொன்னதும் அவன் அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு முழிப்பு வந்ததுமே அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு அவன் சொல்கிறான். அவனுக்கு கால் எல்லாமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதுமே எனக்கு மூமெண்ட் எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அவன் பேசினதுமே அங்கே ரொம்ப அங்கே ஹாப்பியாகி போயிடுது. நெக்ஸ்ட் வீக் பாருங்கள் நீங்கள் வந்துட்டு நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஜாவ் பாயின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வர்றான். ஸோ அப்போ ஹீரோயினை பார்த்து உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு லீசோயின்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது இப்போ இது யாருன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே ஸ்கூல் படிக்கும்போது ரொம்பவே லைக் பண்ணி இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினா அப்போ அங்கே வெளியே போயிட்டு அவன்கிட்ட இது எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக நடந்துச்சுப்பான்னு சொன்னதும் நீ என்ன தானே லைக் பண்ணிட்டு இருந்த, என்னை விட்டுட்டு எப்படி வேற ஒரு பர்சனை போய் நீ மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என் கூட நீ வான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பண்ணி இழுத்துட்டேக்கான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோ உங்க அசிஸ்டன்ட்மே வந்துடுறாங்க. நீ என் பொண்டாட்டிகிட்ட இருந்து ஒழுங்காக விலகேறுன்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட்டுட்ருக்கான். அங்கே பார்த்தா நம்ம நீங்கள் வந்து ஓடி வந்து தெரியாமல் அங்கே சௌபாய் மேலே இடிச்சு விழா. அவளுக்கு பார்த்ததுமே மேலே லவ் வந்துடுது. அப்போ அவங்க ரெண்டு பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரி வாங்க நம்ம உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப அவன் ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கால் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு தாயத்து மாதிரி ஏதோ வந்து கயிறை கொடுக்குறா. இப்போ உனக்கு இது வந்து எப்பயுமே நீ போட்டுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை போய் கிஸ் பண்ணிவிட்டு நீ ஜெலஸ்லாம் ஆகாத, நான் உன் பொண்டாட்டி தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. சோப்பாங்க நம்ம ஷாவ்பாய் ஹீரோயின் இன்னொரு ஒர்க்கர் எல்லாருமே சேர்ந்து அங்கே ஒரு ஆப்ரேஷனை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த ஷாவ் வந்து அதெல்லாமே அங்கே வந்து கேட்டுட்டு நான் இவளுக்கு எதிராக எப்படி வேலை பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு இவன் என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் அவங்களுக்கு வந்துட்டு உடம்பு முடியாமல் இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் எல்லாமே இங்கே கிளப்பிட்டுருக்கா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவங்க நடக்க வச்சவங்க ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துட்ருக்கா. அப்போ அங்கே வந்து உள்ளே வந்து கூப்பிட்றாங்கம்மா ஆப்ரேஷனுக்காகன்னு சொன்னதும் ஹீரோயின் அங்கேருந்து போனதுமே ஷாபாய்க்கும் அவனுக்கும் நடுவுலையுமே அங்கே ஆர்குமெண்ட் அங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த இன்னொரு டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு எல்லாரையுமே காப்பாற்றிட்டு இருக்கீங்க, இப்போ பண்ண ஆப்ரேஷனுமே சக்ஸஸ்ன்னு சொன்னதும் அவளுக்கு அவ்வளோ
அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. அப்போ அங்கே பார்த்தா அந்த பேஷண்ட்டோட ஹஸ்பண்ட் வந்துட்டு, உன்னால தான் என் பொண்டாட்டிக்கு இந்த நிலமைன்னு சொல்லிட்டாங்க, சண்டை போட்டதுமே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க நல்லா தான் இருக்காங்கன்னு சொன்னதும், பட் அங்கே பார்த்தா ரூமர்ஸ் எல்லாமே அவளை பற்றி தப்பாக போயிட்டுருக்கு. அப்போ அங்கே ஹீரோ வந்துடுறான், அவன் எனக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணான், நான் நல்லா தானே இருக்கேன்னு சொன்னதும், நீ என்ன இப்போ நடந்து தவிச்சு போயிட்டேன்னு சொல்லும்போது அவனை பார்த்தா அங்கே எந்திரிச்சு நின்றுடுறான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அங்கே ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ அவரோட ஒய்ஃப்மே அங்கே உள்ளே வந்து, இங்கே பாருங்கள் எனக்குமே கை வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னதும், ஆனால் உங்களை பற்றி ரூமர்ஸ் எல்லாமே ரொம்ப தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் இதை பரப்பிட்டுருக்க அந்த பர்சனை நான் கண்டிப்பாக பிடிச்சே ஆகணுமேன்னு சொல்லிட்டு போய் பிடிச்சா எல்லாம் அந்த ஷாவோட வேலை தான். எதுக்காக இப்படி வேலை பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும், உன்னால் என் குடும்பமே நாசமாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளனா நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிடுறான். பட் அதுக்குள்ளே அவளுக்கு எதிராக வந்து ஃப்ராடு பண்ணி அங்கே வந்து யூனிவர்சிட்டிக்கு போனா இல்லையா, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கிடச்சிருது. ஸோ அவளையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நைட் போல் அங்கே அசிஸ்டண்ட்டை நம்ம ஹீரோ, இப்போ நான் ரொம்ப நல்லா ரெக்கவர் ஆகிட்டேன், பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிகிட்ருக்கான். பிறகு ரோட்டில் 2 பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஒரு வயசான பர்சன் மயக்கமாகி கீழே கிடக்கவுமே ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க அங்கே ட்ரை பண்ணுறா. பட் அங்கே முடியலை, நம்ம இப்போ உடனே சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அங்கே தூக்கிட்டு அங்கே போயிட்டுருக்கான் ஹாஸ்பிட்டல். சர்ஜரி பண்ணி வந்தால் ரொம்ப சோகமாயிட்டுருக்கா. என்னப்பா ஆச்சுன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது வந்து இப்படி அவருக்கு ஆப்ரேஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப சோகமாயிட்ட உட்காந்துட்டேக்கா. அவங்க பேத்தி வர்றாங்க, நாங்கள் ஆல்ரெடி மென்டலி வந்து ப்ரிப்பேராக தான் இருந்தோம், அவருக்கு இப்படி ஆகும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும், பட் நீங்கள் அவரை வந்து நடுரோத்தில் சாக விடாமல் காப்பாற்றிட்டு வந்து ட்ரை பண்ணீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு போகிறா. பட் அவன் மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்கோமே, வீட்டு எல்லாத்தையுமே அவன் நல்லா வந்துட்டு சூப்பராக அங்கே டிசைன் பண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. பிறகு அதை ஷாவும் அவங்க அம்மாவும் அவளால் தான் நம்ம குடும்பமே நாசமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா. ஹீரோயின் வந்ததுமே அங்கே வந்துட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க, நீ தாண்டி எங்கள் குடும்பத்தை கெடுத்தேன்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் அவங்க 2 பேர்த்தையுமே போட்டு பயங்கரமாக அடித்து அங்கேருந்து விரட்டி விட்றா. திடீர்னு அவளுக்கு அங்கே தலையெல்லாமே சுற்றி மயக்கமானதுமே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்ததுமே அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு அவங்க நிலமை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, நீங்கள் அவங்க பக்கத்தில் க்ளோஸாக போகக்கூடாது அப்படின்றத சொல்லிடுறாரு. அதை கேட்டுட்டு ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அப்புறம் அவங்க வீட்டில் தான் காமிக்கிறாங்க, நல்லா படுத்து அங்கே வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துருக்க சொல்கிறான். இப்போ அவள் பக்கத்தில் க்ளோஸாக போக ட்ரை பண்ணதுமே அவன் டாக்டர் சொன்னதை ஞாபகத்துச்சு பக்கத்துலேயே போக மாட்டான். அவள் ரொம்ப கோவமாயிட்டு, நீங்கள் வேணுக்குனே பண்ணிட்டுருக்கீங்களா, என்னை உங்களுக்கு பிடிக்கலையான்னு சேட்டாங்க சண்டை போடுறா. இப்போ பிறகு அவங்க திரும்ப வெளியே கிளம்பி போயிட்டு இருந்தா. அங்கே சில ரவுடிங்க வந்துட்டு ஆளுங்களை பிடிச்சி வச்சு அட்டாக் பண்ணதுமே ஹீரோ அங்கே போய் ஃபைட் பண்ணி அவங்க எல்லாத்தையும் விரட்டும் போது அங்கே ஒரு பர்சன் கழுத்தில் கத்தி வச்சுட்டு மிரட்டான். பட் நம்ம ஹீரோயின் போட்டு அவனவே அங்கே அடி வெளுத்து விட்றா. அப்போ அங்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதில் ஒரு ஆஃபீஸர் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு கமெண்டன்ஸ் ஆகிட்டு அங்கே மரியாதை கொடுக்குறாரு. பிறகு அங்கே வீட்டுக்கு வந்து அவங்க ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். இவன் ரொம்ப நேரம் வந்து யோசிச்சுட்டு தான் அங்கே ரூம்குள்ளே போகிறான். ஹீரோயின் எதுக்காக என்னை பார்த்து நீ பயந்துட்டுருக்க, என்னை பிடிக்கலையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பிறகு அங்கே நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க அம்மாவோட புது ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்காக அங்கே போகிறாங்க. அவங்க பாண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அவங்க அம்மாவுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி, நீங்கள் 2 பேர் இப்படியே சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஹீரோ பார்த்தா வாங்க சர்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனே உங்க மதர் இன்லாக்காங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து சார் இப்படி முக்கியமான வேலை உங்களை கூப்பிட்டுருக்காங்க ஆஃபீஸ்லன்னு சொன்னதும் சரி இதை நீ ஹேண்டில் பண்ணிக்கோ நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் எங்கே போகும்போது ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இப்படி சார் வந்து முக்கியமான வேலையாக போயிருக்காரு அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தா அங்கே ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஷாவும் அவங்க அம்மாவுமே ஒரு பர்சன் அங்கே வந்து வாடகைக்கு பிடிச்சி காசை கொடுத்து அங்கே வந்து இந்த சாப்பாடெலாம் சாப்பிட்டா அந்த அளவுக்கு பிளட்டாக வாமிட் வர மாதிரி அங்கே பெரிய ட்ராமா போயிட்டுருக்கு. அப்போ அவங்க நான் வந்துட்டு எதுவும் பண்ணலை, நல்ல ஃபுட் தான் கொடுத்தேன்னு சொன்னதும் இவள் காசுக்காக வந்து சீப்பான ஃபுட் எல்லாமே கொடுத்துட்ருக்கா, அதனால தான் பாவம் அந்த மனுஷனுக்கு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்து கோவமாயிட்டு எல்லாருமே அங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்காங்க. பட் ஹீரோயின் எங்கள் அம்மா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவங்க அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறா. பட் இங்கே நம்ம ஹீரோ அங்கே ஆஃபீஸர்கிட்ட அங்கே வந்து மிஷினை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்கான். அங்கே அதுக்குள்ளே பார்த்தா போலீஸ் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்ததும் அங்கே அசிஸ்டன்ட் போய் சுச்சுவேஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவனுமே அங்கே வேகமாக வந்து அது என்னோட மதர் இல்லை என்னோட ஒய்ஃப் தான் சொல்லிட்டு அவன் அங்கே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டு இந்த பர்சன் வந்து இப்போ இவனாவே வாயில் உண்மையை சொல்லுவான்னு சொன்னதும் அந்த ஆள் ரொம்ப பயந்து போயிட்டு காசை கொடுத்து தான் அம்மாவும் பொண்ணுமே என்னை நடிக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உண்மை எல்லாமே சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அவங்க 2 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கே இழுத்துட்டு போக சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட ஒரு மிஷின்னா நான்
வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு வந்து வெளியே போக வேண்டியது இருக்குப்பா அப்படின்றத சொன்னதும் அப்படின்ட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டு அவங்க இருந்து எந்திரிச்சு போயிட்டு இருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து மேடம் இப்படி சார் கிளம்பிட்டாங்கன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. ஒரு நல்ல முறையில் கூட அவர்கிட்ட நான் பாய் சொல்லலையேன்னு சொல்லிட்டு பிறகு அங்கே மிஷின்காக அவன் போய் அங்கே ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஏகப்பட்ட வந்து அவருக்கு உடம்பு முடியாமல் போயிருக்கு. டாக்டர்ஸ் டீம் அனுப்ப சொல்லியிருக்காங்க, நீங்கள் எல்லாருமே சேர்ந்துங்க போங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கிளம்புறாங்க. அவங்களெல்லாம் காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. சர்ஜரி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு குட்டி பையன் மேலே அங்கே வந்து ஒரு மரமே உடஞ்சி விழுக போகிறப்ப நம்ம ஹீரோ வேகமாக போய் அந்த குழந்தைய காப்பாற்றி அவனுக்கு சிவியராக இன்ஜுரி ஆயிடுது. ஸோ அப்போ அங்கே அசிஸ்டன்ட் இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே, சாரை நான் ஒழுங்காக கவனிக்காமல் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு வரங்க. சாரி கேட்டதுமே நீங்கள் வந்துட்டு எல்லாரும் வெளியே போங்க, நான் அவரை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு அவன் சொல்கிறா. ஸோ அவனுக்கு முழிப்பு வந்ததுமே நான் என்னோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையுமே அடுத்த பிளான் அவங்க சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுமே வந்து யாருக்கு அடிப்பட்டாலும் சரி அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க டீமே அங்கே ரெடியாக இருக்காங்க. ஃபைனலாக அங்கே டாக்டர் வந்து இப்படி எல்லாருமே ரொம்ப நாட்டுக்காக சேவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே கிளாப் பண்ணிட்டு அங்கே வந்து ரொம்ப பாராட்டுறாரு. நம்ம ஹீரோயின் தான் அந்த டீமோட லீடருமே அவளையுமே ஸ்பீச் கொடுக்க சொன்னதும் அவளுமே அங்கே மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாமே கொடுத்துட்ருக்கா. ஸோ அப்போ அங்கே ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அவள் வெளியே வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோ அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு பாரு அவள் எப்படியும் வந்து உள்ளே போயிட்டா, கருப்பாக வேற போயிட்டா அப்படின்ட்டு சொன்னதும் என்னப்பா என்னை வந்துட்டு அப்படின்னா நீ லவ் பண்ண மாட்டியான்னு சொன்னதுமே ஒன்று நான் எப்படி லவ் பண்ணாமல் இருப்பேன், என் உயிரை விட நான் ஒன்று தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு அவள் சொல்கிறா. நானுமே தான் சொல்லிட்டு அவனுமே சந்தோஷமாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.